லூக்கா 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் செய்தியுடைய தலைப்பு Seeking God's Kingdom Without Worries. Seeking God's Kingdom Without Worries. கவலை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுதான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது கவலைப்படாம எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஐந்து முக்கியமான காரியங்களை உங்களோட இந்த மாலை வேளையில பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த வேத பகுதியிலிருந்து முதலாவதாக நான் அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன். அதன் பின்பு அதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். முதலாவதாக, பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது என்று இயேசு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் மக்களாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, focus on your inner life. உங்களுடைய உள்ளான வாழ்க்கையின் மீது நீங்க உங்களுடைய கண்களை வையுங்க அப்படிங்கிறதா. நம்ம பல நேரங்கள்ல நாம நம்முடைய நிறம் என்ன, நம்முடைய உடை என்ன, நம்முடைய அலங்காரம் என்ன அப்படிங்கிறதுல நாம கான்சென்ட்ரேஷன் வச்சிருக்கிறோம். நம்ம அது மேல நம்ம கண்களை வைக்கிறோம். நான் உள்ளான அழகு மட்டும் தான் ரொம்ப முக்கியம், வெளியான அழகு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாம போகணும் அப்படின்லாம் நான் சொல்ல. நம்ம வெளியிலேயே நம்ம ஸ்மார்ட்டா இருக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கலாம், அலங்கரித்துக் கொள்ளலாம். அதற்கு வேதவசனம் எந்த தடையும் போடல. ஆனா வெளியரங்கமான அழகை காட்டிலும், வெளியரங்கமான பராமரிப்பை காட்டிலும், உள்ளான பராமரிப்பு, வெளியரங்கமான வாழ்க்கையை காட்டிலும் உள்ளான வாழ்க்கை மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகாரத்தை காட்டிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது அப்படிங்கறத இயேசு இந்த இடத்துல சொல்றாரு. எனவே நீங்க என்னத்தை சாப்பிடலாம், என்னத்தை உடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு இயேசு இந்த இடத்துல மிக தெளிவாக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்வதை நாம பார்க்கிறோம். லிவிங் இஸ் more important than having. வாழ்வது என்பது பொருள்களை வைத்திருப்பதை காட்டிலும் மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையுடைய மதிப்பை எதை வச்சு நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னா, என்ன வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம கணக்கு போடுறோம். பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை பார்த்து இவெல்லாம் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா அவன் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் பெரிய மாளிகை கட்டி பல வாகனங்களை வைத்துக்கொண்டு சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நிறைய வேலைக்காரங்களா வச்சுட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். நாம என்ன வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய வேலைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. நாம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறத காட்டிலும் இந்த உலகத்துல வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். What does it mean to live? வாழ்வது என்றால் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு இங்க சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஜீவன் அப்படிங்கிறதுக்கு இயேசு உபயோகப்படுத்தும் வார்த்தை என்ன அப்படின்னா, சூக்கே அப்படிங்கிற கிரேக்க பதம். சூக்கே அப்படிங்கிறதுல இருந்துதான் சைக்காலஜி, சைக்கி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருகிறது. சூக்கே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டினா என்ன, வாட்டசாட்டமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எப்படி நடந்து கொள்கிறார், எப்படி யோசிக்கிறார், அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கு, இது எல்லாம் தான் ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டியை, ஆளுத்துவத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படின்னா உள்ளான மனுஷன், அந்த உள்ளான மனுஷனை காட்டிலும் ஆகாரம் ரொம்ப முக்கியமானது இல்ல அப்படிங்கிறத இயேசு சொல்றாரு. உள்ளான மனுஷன், உள்ளான வாழ்க்கையை காட்டிலும் நாம உடுத்தி கொள்ளும் அந்த ஆடைகள் ரொம்ப முக்கியமானது இல்லை. எனவே நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, முக்கியமானதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். சோ நம்ம ஆடை அணிவதை காட்டிலும், நம்மை அலங்கரித்துக் கொள்வதை காட்டிலும், சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறத காட்டிலும், நம்முடைய உள்ளான மனுஷி எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதையும், உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும், நம்முடைய மனோபாவம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும், அப்புறம் நம்முடைய பர்சனாலிட்டி, அதாவது நம்முடைய ஆளுத்துவம் எப்படி இருக்கு, நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம் என்ன அப்படிங்கறத எல்லாம் பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு சிம்பிளா அதாவது சொன்னோம் அப்படின்னோம்னா, வாழ்வது என்றால் என்ன அப்படின்னா, டு பி அண்ட் ஆக்ட் வெல்
ஹோலிஸ்டிக்கலி, முழுமையாக நாம நல்ல நல்ல விதத்துல இருப்பதும் நடப்பதும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இருப்பது மட்டும் கிடையாது, நல்ல விதத்துல முழுமையான விதத்துல நாம நல்ல விதத்துல வாழ்வது அப்படிங்கறத பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. சோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற மக்கள் என்ன சாப்பிடலாம், என்ன குடிக்கலாம், அப்புறம் என்ன உடுத்திக்கலாம் அப்படிங்கறதே யோசிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம மனோபாவம் எப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம உள்ளான மனுஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் அவர்கள் பார்ப்பார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. எனவே இயேசு சொல்றார், இவைகளை பத்திலாம் கவலையப்படாதீங்க, என்ன வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா, பல்வேறு வெளியரங்கமான காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளான காரியங்களை குறித்து நீங்க கவலைப்படுங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். கவலைப்படுங்கன்னு சொல்லல, அதை பத்தி நீங்க யோசிங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், அதை பத்தி நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். ஸ்டாப் worrying and start living. நிறைய பேரு வாழவே இல்லை, வாழ்றதே இல்லை, அவங்க கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க. கவலைப்படுவது வாழ்வது கிடையாது. வாழ்வது என்பது உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு நிமிஷம் தான் நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கு அப்படின்னால அந்த ஒரு நிமிஷத்தை நல்ல விதத்துல அனுபவிச்சுட்டு போறதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரு நாள் அல்லது ஒரு வருஷம் அல்லது 100 வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வருஷங்களை என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா, சண்டை சச்சரவு இல்லாம, சந்தேகப்படாம, பயப்படாம, தைரியமாக ஒருத்தவங்களுக்கு ஊட்டத்தை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து நம்ம வாழ்றோம் இல்லைங்களா, அந்த வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே. சோ நிறைய பேர் வாழவே இல்லை. ஒரு பையன் திருட்டுல மாட்டிக்கிட்டு அவன் கோர்ட்ல நிக்கிறான். அவங்க அப்பா வழக்கறிஞராக இருக்கிறார், வாதாடுறாரு, ஜெயிக்க முடியல, ஜெயிலுக்கு போறான், அப்புறம் வெளில வந்துடுறான். அவங்க அப்பா கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாரு. பையனை போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பையன் சொல்றான், எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, உங்க அப்பாவை மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், அப்பாவை நான் மிஸ் பண்ணவே இல்லை, ஏன் அப்படின்னா அப்பா வாழவே இல்லை என் கூட அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது அப்பாவோட வாழ்ந்த மாதிரியோ அல்லது அப்பாவோட அன்பாக இருந்த மாதிரியோ அவனுக்கு அனுபவமே கிடையாது. சோ அவன் அப்பாவை மிஸ் பண்ணவே இல்லை. அவன் அப்பா இல்லாம திருட்டுத்தனத்துல மற்ற காரியத்தெல்லாம் அவன் போயிட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவன் நல்லவனாகவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இன்னைக்கு நிறைய பேரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க, ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழவே இல்லை. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியா இருக்காங்க அல்லது அக்கா தங்கச்சியா இருக்காங்க, வாழவே இல்லை. வாழ்வது என்பது எங்க நடக்குது அப்படின்னா, ஒரு சமூகத்துல நம்ம கூடி வரும்போது அங்க ஒரு சோசியல் இன்டராக்ஷன்ஸ் இருக்கிறது, நம்ம ஒருத்தவங்களோட பேசுறோம், பழகுறோம், உறவு கொள்றோம், அதுலதான் வாழ்க்கை என்பது இருக்கிறது அருமையானவர்களே. நாம தன்னந்தனியாக வாழவே முடியாது. இங்க இயேசு சொல்றாரு, நீங்க அந்த ஜீவன் மேல நீங்க உங்களுடைய கண்களை வைங்க, நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்றத பாக்குறோம். நீங்க கவலைப்படுறதுன்னா என்ன தெரியுமா, மெரிம் நாவோ அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க கிரேக்க பதம் கவலை அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மெரிம் நாவோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புல்ட் அபார்ட் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ். நம்ம பல்வேறு திசைகள்ல நம்ம இழுக்கப்படுறோம், உடைக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான். நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், என்ன பண்றேன்னே தெரியல, என் மனசுல குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சில வேளைகள்ல, அதுதான் கவலை. நான் பல திசைகள்ல இழுக்கப்பட்டிருக்கேன், உடைஞ்சு போயிருக்கேன், நான் முழுசாவே இல்லை, என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல, குழப்பமா இருக்கு. இயேசு சொல்றாரு, நீங்க குழப்பத்திலே இருக்காதீங்க, நீங்க உடைஞ்சு போயே இருக்காதீங்க, பல்வேறு திசைகள் நீங்க இழுக்கப்பட்டு நீங்க இருக்காதீங்க. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய உள்ளான வாழ்க்கை, உள்ளான மனுஷன் மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நீங்க உங்களுடைய கண்ணை வைங்க, நோக்கத்தை வைங்க அப்படின்னு இயேசு நீங்க சொல்றதை நான் பாக்குறோம். வறுமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. என்ன எசென்சியல், எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வாழ்க்கையில் நம்ம கண்டுகொண்டோம் அப்படின்னா, அதுல நம்ம போக்கஸ் பண்ணோம்னா போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். பல வேளைகள்ல பல குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு வர்றது எது தெரியுங்களா, மைனர் திங்ஸ் தான், அது ஒண்ணுமே இல்லை. அதை போய் நோண்டி 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 பேசி பேசி பேசி
பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது, இட்ஸ் நத்திங். ஆனா அதை தான் பேசி 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 என்ன செய்றாங்க, கொஞ்சம் மனோபாவம், கொஞ்சம் நம்முடைய பார்வையை மாத்தணும் அப்படின்னோம்னா நமக்கு புரிஞ்சிடும் இது ஒண்ணுமே இல்ல, பிரச்சனை இல்ல, நம்ம கடந்து போலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்து விடுவோம். அருமையானவர்களே, அடுத்தது நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவதாக அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேல்யூ. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் மக்கள் வந்து தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய வேல்யூ என்ன, மதிப்பீடு என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. இங்க இயேசு சொல்றாரு 24 இருந்து 25 வரை உள்ள அந்த வசனங்கள்ல, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்கணும். இங்க காகங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. காகங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது எங்க பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அவங்க எல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டிகளா இருப்பாங்களோ அப்படின்னு சில பேர்லாம் யோசிச்சு என்ன செய்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. பட் பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காகம் அப்படிங்கிறது ஒரு அசுத்தமான பறவை. காகங்கிறது அசுத்தமான பறவை. அது மட்டுமல்ல, அன்றைக்கு உள்ள சமுதாயத்துல காகம் அப்படிங்கிறது வந்து லீஸ்ட் ரெஸ்பெக்டட் பேர்ட்ஸ்லயே வந்து லீஸ்ட் ரெஸ்பெக்டட், ரொம்ப ரொம்ப, அதாவது அதை மதிக்காத அழுக்கு அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொன்னோம்னா காகம் அப்படின்ட்டு தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த அழுக்கான அசுத்தம் என்று கருதப்படுகிற அல்லது ரொம்ப ரொம்ப யாருமே மதிக்காத அந்த பறவையை கூட நான் என்ன செய்றேன், காப்பாத்துறேன், பராமரிக்கிறேன், நான் உங்களை விட்டுருவேனா அப்படின்றாரு. அதாவது ஆண்டவருக்கு அது அசுத்தமானது வேண்டாதது அப்படின்னு சொல்ல, பட் மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை நான் பராமரிப்பேன் என்றால் உங்களை பராமரிப்பேன். அவைகளுக்கு பண்டக சாலை இல்ல, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பணம் சம்பாதிக்க தேவையில்லை, நம்ம பேங்க்ல போட தேவையில்லை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றத இயேசு இங்க சொல்லல. இந்த போக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கேர்லெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பராமரிப்பை, ஆண்டவர் நம்மை பிழைப்பூட்டுவார் அப்படிங்கிறத நாம நம்பணும், நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஒழிய கேர்லெஸ்ஸா சரி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் நமக்கு கூரைய வந்து பிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஒரு ஏதோ ஒண்ணு பை விழும் அப்படிலாம் நம்ம நினைக்கலாம் தேவையில்லை. யாரும் அப்படி நினைக்கல. நான் சொல்றேன், நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. காகத்தை பாருங்க, அவங்கள நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை. நம்ம சரியான விதத்துல பணத்தை சம்பாதிப்பதும், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதும், அதை பெருக்குவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா எல்லாத்தையுமே ஆண்டவருடைய கரத்துல நம்ம கொடுப்பது மிக மிக முக்கியம். அருமையானவர்களே, சோ காகத்தை கவனிச்சு பாருங்க அப்படின்னா, நீங்க சும்மா ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துருங்க, சோம்பேறியா உட்கார்ந்துருங்க அப்படின்னு இல்ல. வேத வசனத்துல வாசிக்கிறோம், வேலை செய்யாம ஒரு ஆளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வேத வசனம் சொல்வதை நம்ம பாக்குறோம். வேலை செய்வது மிக மிக முக்கியமானது. வேலையை இந்த உலகத்துல உருவாக்குனதே யார் அப்படின்னா ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் உருவாக்குனார். ஆண்டவர் வேலையை ஆதாமுக்கு கொடுத்து அப்புறம் மனைவியையும் கொடுத்தார். இன்னைக்கு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாருங்க, என்ன வேலை செய்யறான், வேலைக்கெல்லாம் போல பாஸ்டர், பொண்ணு கட்டிட்டா என்ன செய்வான், அவன் கல்யாணம் ஆயிட்டா நல்லா வேலைக்கெல்லாம் போயிடுவான், அதுக்காக தான் நாங்க கல்யாணம் பண்றோம். அப்படி கிடையாது. பைபிள் படி பாத்தீங்கன்னா முதல் வேலை வரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம், இல்லாட்டா கல்யாணம் கிடையாது. சோ வேலை இந்த உலகத்துல கொண்டு வந்தது ஆண்டவர் என்பதை நம்ம பாக்குறோம். இங்க நம்ம என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, நாம எந்த விதமான கவலையும் இல்லாம கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், பரபரப்புல இருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. எனவே இந்த காகங்களை நீங்க கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல நான் படிச்ச ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு நினைச்சாரு. அந்த ராஜாவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு கடல் கரையில கொண்டு போய், நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, எனக்கு கரெக்டா தெரியல, கடல் கரையில கொண்டு போயிட்டு ஒரு சிங்காசனத்தை போட்டு அங்க உட்கார வச்சுட்டாங்க.
சொன்னாங்க, நீங்க இந்த கடல் அலையை பார்த்து நீங்க வராத, என்ன தொடாதன்னு சொல்லுங்க, அது தொடாது அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா அந்த கடல் அலை வந்து வந்து அவர் தொட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. அதை யாரும் ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுச்சு, இந்த உலகத்துல நாம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க பண்றதை நீங்க பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவருடைய கரத்துல விட்டுருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையுமே உங்கள் நன்மைக்காகவே அவர் முடிப்பார் அப்படின்ட்டு நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனவே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்வார். இங்கே வசனம் சொல்கிறது 25வது வசனத்துல, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆங்கிலத்துல இப்படி போட்டிருக்கு, ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் காலத்துல 1 மணி நேரத்தை எவன் கூட்டுவான். ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. கவலைப்படுறதுனால எதுவும் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. நடக்கவே முடியாத ஒண்ணு நடந்துருச்சு, கவலைப்பட்டா என்ன? ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு நம்ம யோசிக்கணும். எப்படி இந்த பிரச்சனை இருந்து வெளில வரலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத விஷயங்கள் இருக்கு. அதை என்ன செய்வோம்? ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டு நாம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக நிற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மழையே பெயர்ந்து விழுந்தாலும் சரி, வீடை இடிஞ்சு விழுந்தாலும் சரி, பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, உங்களால கட்டுப்படுத்த முடியலையா? என்ன பண்ண முடியுமா? நீச்சல் அடிக்க முடியுமா? நீச்சல் அடிங்க. யாரெல்லாம் காப்பாற்ற முடியுமா? நீங்க காப்பாத்துங்க. என்ன செய்ய முடியுமா? நீங்க செய்யுங்க. மற்ற எல்லாத்தையும் ஆண்டவருடைய கருத்துல வச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே முடித்து தருவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, சோ கவலைப்படுறத நிறுத்திட்டு நம்ம வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற மக்கள் கவலைப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கவலைப்படுவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. கவலைப்படுவது ஆண்டவரை நம்பல அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி என்று நாம சொல்ல முடியும். மூன்றாவதாக, சீக் காட்ஸ் பெஸ்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு நல்லதே தான் செய்வார்? உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்கார், அந்த நல்ல திட்டத்தை உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் சில சொல்லுவாங்க, சில என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாம போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் 2வது பெஸ்ட் தான் தருவாரே ஒழிய உங்களுக்கு பெஸ்ட் கிடைக்காது, பெஸ்ட்டை இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது நானும் அப்படிதான் நம்பினேன். நானும் அப்படியே தான் நினைச்சேன். நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? பிளான் ஏ உனக்கு வச்சிருந்தேன், அவ்வளவுதான், அது முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப உனக்கு பிளான் பி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா பைபிள் அப்படி கிடையாது. ஆண்டவர் எப்போதுமே நமக்கு பெஸ்டானதே கொடுக்கிறார். பெஸ்டையே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒரிஜினல் பிளானையே ஆண்டவர் நம்மை வைத்து செய்ய அவர் முற்படுகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை, கெட்டு போன குமாரனுடைய கதை. மகனா இருந்தாரு, வழி தவறி போறாரு, மறுபடியும் அவர் வராரு, வேலைக்காரனா வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அங்க தகப்பன் என்ன செய்யறாரு? அவர் இப்படி சொல்றாரா? சரி பரவாயில்ல, நீ வந்துட்ட, மறுபடியும் உன்ன நான் அடிமையா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? இல்ல, மறுபடியும் என்ன செய்யறாருன்னா அதே மகனுடைய பொசிஷன்கே கொண்டு போய் அவனை வைக்கிறார். அதாவது அவனுடைய ஒரிஜினல் பெஸ்ட் என்னவோ, அவனுடைய பெஸ்ட் என்னவோ, அதை மீண்டுமாக அங்கே தகப்பன் தருவதை பாக்குறோம். அங்க அந்த கதையில உள்ள தகப்பன் யாருடைய அடையாளம் அப்படின்னா தேவனுடைய அடையாளம் சொல்ல பாக்குறோம். God has the best for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பயங்கரமான, ஒரு சிறப்பான, விசேஷமான திட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறார். நன்மையான திட்டத்தை வச்சிருக்கார். உங்களுக்கு ஆண்டவர் எப்போதும் நன்மைதான் செய்வார், ஒழிய தீமை செய்யவே மாட்டார். அருமையானவர்களே, இதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு நல்லது செய்வேன், உங்களுக்கு நான் பெஸ்டா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். இங்க 26வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது 26வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? மிகவும் அற்பமான காரியத்தை கூட உங்களால செய்ய முடியல. எது அற்பமான காரியம் சொல்றாரு? நீங்க கவலைப்படுறதுனால கொஞ்சம் 1 மணி நேரத்தை கூட என்ன செய்ய முடியாது, உங்க வாழ்க்கையில நீங்க சேர்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில 1 மணி நேரத்தை சேர்க்கறது ரொம்ப அற்பமான விஷயமா? ஒரு சிலர்கிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க சிகரெட்டை விட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கூட வாழலாம், இல்ல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யலாம், வாழலாம். ஆனா அதை கூட விட முடியாது,
செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. அதை கூட செய்ய முடியாத ஆட்கள் நீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இந்த அற்பமான ஒரு சின்ன விஷயத்த கூட விட முடியாத ஆட்கள் நீங்க. நீங்க இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுறது என்ன? அதை கூட செய்ய முடியாது. ஆனா வேற எதுக்காக நீங்க கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால என்ன செய்யுங்க, கவலைப்படாதீங்க. அதாவது உங்களுக்கு நல்லது செஞ்சுக்காதீங்கன்னு சொல்ல, சில விஷயம் சின்ன விஷயம் தான். ஒருவேளை காஃபியை நிறுத்தோம்னா போதும், நம்ம ஹெல்த் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனா அதை கூட விட முடியாத அளவுக்கு சில வேளை நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அதை கூட செய்ய முடியாத ஆட்கள் நாம ஏன் கவலைப்படணும்? எல்லாத்தையும் ஆண்டு விட்டு நம்ம விட்டுருவோம் அப்படிங்கறதா இங்க நம்ம பாக்குற விஷயம். அருமையானவர்களே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் மேல அக்கறை வச்சிருக்காரு. 27ஆம் வருஷத்துல காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ற. காட்டு புஷ்பங்களை பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, நீங்க புல்ல பாருங்க அப்படின்றார். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை 28ஆம் வருஷத்துல இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது. சிலருக்கு பாத்தீங்கன்னா கவலைப்படுறதுன்னா பயங்கர ஜாலியா இருக்கும் போல நினைக்கிறேன். சிலர்ல நான் யோசிப்பேன், இதை எப்படி கவலைப்பட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாவது நல்லா நிம்மதியா சாப்பிடலாம். அதுவும் சாப்பிடுறது கிடையாது. சாப்பிடும் போதும் என்னது, கவலைப்பட்டுக்கிட்டே சாப்பிடுறது. தூங்கும் போது கவலைப்பட்டுக்கிட்டே தூங்குறது. ட்ரீம்ஸ், அதனாலதான் ஏதோ என்னென்னமோ ட்ரீம் எல்லாம் வருது. கவலைப்படுறத நம்ம விடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பங்கள் சும்மா அப்படியே வளருது, அவைகளை நீங்க பாருங்க. அவைகள்லாம் இந்த நூற்கிறது கிடையாது, உழைக்கிறது கிடையாது. சாலமோன் பெரிய பணக்காரன். அவன் உடுத்தின துணியை போல வேற யாரும் உடுத்தினது கிடையாது. ஆனா அதை காட்டிலும் அழகான துணிகளை, அழகான வர்ணங்கள் கொண்ட உடைகளை உடுத்தி கொண்டிருக்கிறது இந்த மலர்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போற இது எந்த மாதிரியான கலாச்சாரம்னா, அடுப்புக்கு புல்லெல்லாம் வச்சு இந்த தீ மூட்டு அடுப்பு பத்த வைக்கிற அந்த கலாச்சாரத்துல இருக்கிற நல்ல இயேசு சொல்றார், இன்னைக்கு புல்லு இருக்கு, நாளைக்கு அது அடுப்புல போயிருது. அதுக்கே ஆண்டவர் இவ்வளவு பராமரிப்பு கொடுப்பார் என்றால் உங்களை விட்டுருவாரா அப்படின்னு சொல்றதை நான் பாக்குறோம். எனவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க காட்டு புஷ்பங்களை காட்டிலும் புல்லை காட்டிலும் அதிகமான விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். சோ உங்களை ஒரு நாள் நீங்க பார்த்து, நான் சாதாரண புல்லு, நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மக்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய மதிப்பு என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். If you worry, you believe that God is not in control of your life. நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சிருக்கல அப்படிங்கறத நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்னுடைய படகை ஆண்டவர் தான் ஓட்டிக்கிட்டு போறார். என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவர் நடத்திட்டு போவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நீங்க என்ன செய்வீங்க, சாப்பிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் என்னன்ட்டு நம்ம தூங்கிட்டு நம்ம காலைல யோசிக்கலாம் அப்படின்னு நீங்க படுத்து தூங்குவீங்க. ஏன்னா தூங்காம நைட்டு ஃபுல்லா இருக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அடுத்த நாள் நீங்க ரொம்ப தான் குழம்பி போயிருப்பீங்க. அதனால என்ன செய்யுங்க, படுத்து தூங்குங்க, நிம்மதியா இருங்க. நாளைக்கு பாத்துக்கலாம் என்னன்னு யோசிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு வழியை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய இது கூட பார்த்திருக்கேன், பயங்கரமான கஷ்டங்கள். ஆனா அந்த கரெக்டா அந்த தேவை அப்படின்னு வர்ற நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். அதனால எனக்கு கவலை எல்லாம் வராது அப்படின்னு இல்லை. கவலையெல்லாம் தூக்கி போட்டு, ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு அதுதான் உங்களுடைய பெஸ்ட். விதியே அப்படின்னு விடுறது கிடையாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆண்டவர்கிட்ட நமக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களுடைய ப்ரொவிஷன், உங்களுக்கு தேவையான பணம், உங்களுக்கு தேவையான அந்த சுகம், உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஆண்டவர்கிட்ட வரும் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்க. யாரு எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே, எப்ப பார்த்தாலும்
என்ன சாப்பிடலாம், என்ன உடுத்தலாம், அங்க போலாமா, இங்க போலாமா, இங்க இது இப்படியே இதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கிறவங்க, வெளியரங்கமான காரியத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறஜாதி மக்கள் தான் அப்படின்ட்டு இயேசு இங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, 28வது வசனத்துல 29, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நீங்க இதை பத்தியே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. சந்தேகப்படாதீங்க, ஏன்னா ஆண்டவர் இவையெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அறிந்து வைத்திருக்கிறார். தேவையில்லைன்னு சொல்ல ஆண்டவர். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நம்ம சாப்பிடணும்ங்கிறது தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. நீங்க நல்ல எங்கேயாவது டூர் போனோம் அப்படிங்கிறது ஆண்டவர் தேவையில்லைன்னா சொல்ல. இது எல்லாமே தேவைதான். உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கிறார். உங்களுடைய ஆசைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க God meets our needs but not our wants அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், ஆனா நம்முடைய விருப்பங்களை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல இருந்து உங்களுக்கு காண்பிக்க முடியும், ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். தேவையில்லை அப்படின்னு கிடையாது. பட் இதை பத்தியே பேசிக்கிட்டே இதை பத்தியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இதை பத்தி கவலைப்பட்டே இருந்தோம்னா என்னத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? இந்த வருஷம் நீங்க சுவிட்சர்லாந்து போலான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி இதே எப்ப பார்த்தாலும் எப்படி போவோமோ எப்ப போடுமோ அப்படின்னு யோசிக்க போல நீங்க காசு சேர்க்க ஆரம்பிங்க, இல்ல அதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிங்க, வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிங்க. ஆனா அதை பத்தி கவலைப்பட்டே இருக்கனால எப்படி போவோம், என்ன பண்ணுவோம், என்ன செய்யணும் தெரியலையே, இப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா என்னத்தை சாதிக்க முடியும்? ஒன்னத்தையும் சாதிக்க முடியாது. நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் டவுன் ஆயிரும். நமக்கு குழப்பம் தான் வரும். நம்முடைய உடம்பு ஒழுங்கா வேலை செய்யாது. நம்முடைய உடம்புல பாதிப்பு வரும். கடைசியில யாருக்கு தெரியும், சுவிட்சர்லாண்டுக்கே போக முடியாம கூட போகலாம். கவலையை நாம விட்டுறது நல்லது. அதனால பிளான் பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. கவலைப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அதற்காக நம்ம திட்டமிடலாம். இந்த உலகத்துல உள்ளவங்க தான் எப்ப பார்த்தாலும் என்ன சாப்பிடுறது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இயேசு சொல்வதை பார்க்கிற அருமையானவர்களே, தேவனை நேசிப்பவர்கள் அப்படி கிடையாது. 4வது காரியம், சீக் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம தேடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 30-31 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் இதெல்லாம் வேண்டாம்லாம் சொல்ல, இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எனக்கு உங்களுடைய தேவை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன செய்ய, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கணும். கீப் த ஃபர்ஸ்ட் திங். எது இருக்கணுமோ அதை வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நம்முடைய அப்பாவுக்கு நம்முடைய எல்லாமே தெரியும், தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யணும்னா தேடணும். எதை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொல்றது பார்க்க. தேடுறதுன்னா எப்படி தேடுறதுன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. சும்மா உட்கார்ந்து இருந்தா தேவனுடைய ராஜ்யம் தேடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதை ஆசைப்படணும். அதை தேடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். அதுக்குள்ள நம்ம இறங்கி ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், ஆண்டவரை புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சித்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? சிலர் நினைச்சுக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல போயிட்டு உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அல்லேலூயான்னு பாடிக்கிட்டே இருந்தோம்னா அது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல காலையில 1000 ஸ்தோத்திர பலி போட்டோம் அப்படின்னோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல, அதெல்லாம் நமக்கு உதவி செய்யுது. பட் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன தெரியுமா? நம்ம செய்யற எல்லா விஷயத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோபாவம் இருக்கு இல்லைங்களா, ஆசை இருக்கு இல்லைங்களா, அந்த தீர்மானம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே செய்யறோம் இல்லைங்களா, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. நான் ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கீங்களேன், நான் என்ன செய்யறேன், என் பிசினஸ்ல தேவனுடைய ராஜ்யத்தை நான் செய்யணும், ஆண்டோடைய சித்தத்தின்படி இந்த பிசினஸ் நான் செய்யணும் அப்படின்னு ஆண்டோடைய பார்வையில சரியானதை நான் செஞ்சேன்னா போதும். இல்ல அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க, அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க, அப்படி நிறைய லாபம் வருதான், இல்ல அது தப்பு தானே, இல்ல பரவாயில்ல நம்ம லாபம் வருது இல்ல அப்படின்னு யோசிச்சு நம்ம செய்யறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது கிடையாது. சோ பிசினஸ் விட்டுட்டு போயிட்டு ஜெபத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை கிடையாது, தேடுறது இல்ல. பிசினஸ் பண்றோம், ஆனா அந்த பிசினஸ்ல தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யறோம். தேவன் தான் ராஜாவாக இருக்கிறார். அந்த பிசினஸ் இட் பிகம்ஸ் காட்ஸ் டொமைன். ஆண்டவருடைய ராஜ்யமாக அந்த பிசினஸ் மாறுகிறது. அருமையானவர்களே, அதுதான் தேவனை நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது என்பதற்கான பொருள்.
என்று நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் சொல்றாரு, நம்முடைய அப்பாவுக்கு நம்முடைய தேவையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. 32வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, பயப்படாதே சிறு மந்தைய உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். இங்க ஆண்டவரை 3 விதத்துல ஆண்டவர் வந்து வர்ணிக்கப்படுகிறார். முதல் அவர் ராஜாவாக வருகிறார், அப்பாவா வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய மேய்ப்பராக சிறு மந்தையை பயப்படாத அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ராஜா, நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு மேய்ப்பன், நீங்க என்ன நிச்சயமா நடத்துவீங்க அப்படின்னு சொல்றதா, அப்படியே நடக்கிறதா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்று பொருள். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? You do not live by bread alone. இயேசு சொன்னார், ஒருத்தன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இந்த அப்பத்தை, இந்த இட்லி, தோசை, பூரி, அப்புறம் சாப்பாடு, மீன் குழம்பு, கறி குழம்பு, இதை வச்சு மட்டும் நம்ம பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதனால பிழைப்போம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போய் நமக்கு ஊட்டத்தை கொடுத்து இந்த உள்ளான மனுஷன் அப்படியே தூக்கி நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா நீங்க பெரிய தைரியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நானும் வாழ்க்கையில உணர வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாம தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்பதுதான். அடுத்தது 5வதாக, God's kingdom is yours. இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொல்றாரு. 31ல 32ல பாத்தீங்கன்னா, பயப்படாதே சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இதை எதை பத்தி இயேசு குறித்து சொல்றாரு? கடைசி நாட்கள்ல நம்ம எல்லோரும் உயிரோட எழும்புவோம், இயேசுவோடு சேர்ந்து இந்த உலகத்தை அரசாளுவோம் அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. சிறு மந்தையே, நம்ம எல்லாம் சிறு மந்தை தான், நம்ம ஒரு மைனாரிட்டி தான் இல்லைங்களா? நமக்கே மைனாரிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுல 2% அல்லது 3% தான் இருக்கிறோம். ஒருவேளை சரியா எல்லாரையும் கணக்கெடுத்தோம்னா ஒருவேளை ஒரு 6-7% இருக்கலாம், அவ்வளவுதான். நம்ம மைனாரிட்டி தான். ஆனா இந்த மைனாரிட்டியை பார்த்து சிறு மந்தையை அவர் பார்த்து சொல்றாரு, நீ வந்து சிறு மந்தை தான், நீ வந்து பலவீனமா தான் இருக்கிற, ஆனா நீ கவலைப்படாத, ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உனக்கு தான் சொந்தம், ஏன்னா நீ என்னோட சேர்ந்து ஆட்சி பண்ண போகிறாய் என்று ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சொந்தம். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் உங்க மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்ப நமக்கு வந்து விட்டதுன்னு தெரியுது அப்படின்னா, பிசாசுகளை துரத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது அப்படின்னு இயேசு சொல்றதை பாக்குறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துல பங்காக இருக்கிறோம். இயேசுவோட சேர்ந்து நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். தேவனோட சேர்ந்து நம்ம ஆட்சி பண்றோமா? அப்ப ஏன் நம்ம அடி வாங்குறோம்? அப்ப நம்ம யோசிக்கலாம். நிறைய இடத்துல அடிக்கிறாங்களே, ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம என்ன அப்ப நம்ம பிரைம் மினிஸ்டரா இல்ல, பிரசிடென்டா இல்லையே, ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தை தேவனோடு சேர்ந்து நம்ம அப்படியே செய்து இந்த உலகத்தின் மேல ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ போல இந்த உலகத்தின் மேல தாக்கத்தை கொண்டு வந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்துல இருந்ததே கிடையாது. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அப்படின்னு நீங்க நிறைய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வருஷம் அவங்க எல்லாம் உபதேசம் பண்ணாங்க. 40 வருஷம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு தங்களுடைய ஞானத்தெல்லாம் சொன்னாங்க. 40 வருஷம், 50 வருஷம் இப்படி. ஆனா இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் இருந்தாரு? எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? 3 வருஷம் தான். 3 வருஷம், 3 வருஷம் தான். ஆனா இந்த உலகத்தையே பிரட்டி போட்டார். இந்த உலகத்துல பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்ததுல இருந்து, ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததுல இருந்து எத்தனையோ புத்தகங்கள் அவர் பேர எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனையோ பாடல்கள் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவரை போல வேற யாருமே கிடையாது. புத்தா கூட நிறைய நாள் அவர் நம்ம பாஷையில சொன்னோம்னா ஊழியம் செஞ்சாருன்னு சொல்ல முடியும், உபதேசம் பண்ணாருன்னு சொல்ல முடியும். இயேசு 3 வருஷம் தான். 3 வருஷம் தான். இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார்கள். அருமையானவர்களே, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எஜமான் உலகத்தை கலக்கிட்டு 3 வருஷத்துல உலகத்தை கலக்கிட்டு போயிட்டாரு. 3 வருஷம் கூட நம்ம சொல்லலாம். இயேசுவை போல இந்த உலகத்தின் மேல தாக்கத்தை கொண்டு வந்தவங்க யாருமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், சிறு மந்தையே பயப்படாதே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். நாம யோசிக்கலாம், நம்ம சின்ன மைனாரிட்டி தானே, நமக்கு வாய்ஸே கிடையாது, நம்மளை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமானது. எனவே நாம பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பயப்படாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து ஆண்டவரையே நோக்கி இருக்கும்போது நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த மாலை வேளையில ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நான் தேட போறேன். ஆண்டோடைய பார்வையில என்ன சரியோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போறேன். அப்படி நீங்க சொல்லி செய்யுங்க.
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரதை நீங்க பாப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளான மனுஷனை என் வாழ்க்கையை உங்களுடைய கருத்துல வைக்கிறோம். வெளிப்பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அத்தனை தேவைகளையும் நீங்க சந்திப்பீங்க. ஆனா நான் போக்கஸ் பண்றது உள்ளான மனுஷன்ல. உள்ள எனக்கு தைரியத்தை தாங்க, உள்ள ஜீவனை தாங்க, உள்ள பலத்தை தாங்க, உள்ள விசுவாசம் பொங்கி எழும்பட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை மீண்டுமாக உங்களுடைய கருத்துல நான் ஒப்படைக்கிறேன். நான் எதை குறித்தும் கவலைப்படாம உங்களுடைய ராஜ்யத்தை தேட உதவி செய்யும். உங்க பார்வையில எது சரியோ அதை மட்டும் நான் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you. God bless you.